நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பகு செயல் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும். உடல் நோய்க்கு மட்டுமின்றி சமுதாய நோய்க்கும் இது பொருந்தும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நலன் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற விதத்தில் முகாமை நேற்று தான் தொடங்கி வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக நம்முடைய தொகுதி முழுவதும் எங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அந்த முகாம் ஒரு புறம் சனிக்கிழமை நடைபெறும் என்று சொன்னாலும் அன்பில் அறக்கட்டளையும் அப்போலோவும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த முகாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். ஆக தொகுதி மக்கள் சனி ஞாயிறு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு நாளும் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறுகின்ற இன்னொரு முகாம் ஒரு நாளையும் என்று சனி ஞாயிறு 2 நாட்களையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற விதத்தில் தான் இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாங்க பார்த்தீங்களா, மருத்துவமனையை தேடி வரக்கூடியவர்களை நோயாளி என்று சொல்லக்கூடாது, மருத்துவத்தினுடைய பயனாளிகளாக இருந்திட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக அந்த விதத்தில் ஏதாச்சும் ஒரு 4 குடும்பத்தோட உயிரை நாம காக்கின்ற வண்ணம் இது அமைந்தது என்று சொன்னாலும் இந்த முகாமுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அதை நான் கருதுவேன்.